Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Mary. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Mary. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Mary. Happy birthday to you. இயேசுவை காண்போம். இறையாட்சி வழங்கும் தூய கன்னிமரியாவின் பிறப்பு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் இன்று கத்தோலிக்க திரு அவை தூய கன்னிமரியாவின் பிறப்பை பெரும் மகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து மகிழ்கிறது. தூய கன்னிமரியாவே கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரில் அன்னா சுவாக்கிம் என்பவர்களுக்கு பிறந்தவர்கள். மரியா கடலின் நட்சத்திரம், எபிரேய மொழியை கற்றவர்கள், மறைநூல் வாசித்து தியானித்தவள், பாடல் பாடி ஜெபிப்பவள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, கடவுளின் தூதராகிய கப்ரியேல் மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்தினர். தூய கன்னிமரியாள் அருள்மிக பெற்றவராக வாழ்ந்தார்கள். ஆகவே தான் அருள்மிக பெற்றவரே என்று வாழ்த்தப்பட்டது. இரண்டாவதாக, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மூன்றாவதாக, மரியாள் இதை கேட்டு கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். மரியாளுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டவுடனே கலங்கி இதை பற்றி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 4, வானதூதர் இப்படியாக சொல்லுகிறார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஆம், அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர் என்று உறுதிப்படுத்துகிறார். 5, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. தூய கன்னிமரியாள் கடவுளின் மகனை இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தினுடைய மக்களுடைய மீட்புக்கு பெற்றெடுத்த புனித தாய். இந்த பெற்றெடுத்த மகன் வழியாகத்தான் உலக மக்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பு பெற முடியும். 6, மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும், இது எங்கனமாகும்? மனித ரீதியிலே மரியாவுடைய உள்ளத்தில் கேள்விகள் எழும்பின. அந்த கேள்விதான், எப்படி இது நிகழும், இது எங்கனமாகும்? 7, வானதூதர் மரியாவிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். 8, பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இதை தெளிவாக மரியாவுக்கு கடவுள் வானதூதர் வழியாக வெளிப்படுத்தி, உறுதிப்படுத்தி, தைரியப்படுத்தி, கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்பதை மனதிலே பதிய வைத்து, எங்கனமாகும், எப்படி நிகழும் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டது. 9, வானதூதர் மீண்டும் மரியாவிடம், கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லையே, கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லையே. ஆம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லைதான். 10, எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் சிந்தித்த, எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மரியாள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும், உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும்
என்று தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணித்தாள், ஒப்பு கொடுத்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, தூய கன்னிமரியாளுடைய பிறப்பு நாளாகிய இன்று நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? தூய கன்னிமரியாளைப் போல நம்முடைய வாழ்விலும் உலக வாழ்விலும் கேள்விகள் எழும்பலாம். நாம் கேள்விகள் எழும்பக்கூடிய காரியங்களை எண்ணி எண்ணி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். தாய்மறியல் வழியாக, அவர்களுடைய பிறப்பு செய்தி வழியாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி இதுதான். நாமும் கடவுளுடைய, ஆண்டவருடைய அடிமை. அப்படி என்றால் ஆமென், அவருடைய சொற்படியே, அவருடைய வார்த்தையின்படியே ஆகட்டும், அவருடைய சொற்படி எனக்கு எல்லாம் நிகழட்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய திருவுளத்தை, சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்ற அந்த எண்ணத்தையும் அந்த வாழ்வையும் அந்த செயலையும் கொண்டு வாழ்வதற்கு இன்றைக்கு மரியாவினுடைய பிறப்பு செய்தி வழியாக நமக்கு இந்த மாபெரும் செய்தியை கொடுத்து இறைவன் தாய் மரியாள் வழியாக இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்து உலக மக்களுடைய மீட்புக்காக தாய் மரியாளை தேர்ந்தெடுத்து இயேசுவை கொடுத்தது போல நம் ஒவ்வொருவரையும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். நம் ஒவ்வொருவரிலும் கடவுளுடைய அருளை ஊற்றுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். எதற்கும் அஞ்ச வேண்டாம். இயேசுனுடைய மீட்பின் கருவிகளாக, அந்த மீட்பை கொடுக்கிறவர்களாக, இயேசுவை கொடுக்கிறவர்களாக எல்லாரும் மீட்படைய வேண்டும், ஒருவரும் அழியக்கூடாது என்ற எண்ணத்திலே இந்த பிறப்பின் செய்தி நமக்கு வெளிப்படுத்தி நம்மையும் அதன் வழியிலே தூய கன்னிமரியாளுடைய பரிந்துரை வழியாக இயேசு வெளிப்பட்டு இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அனைத்து தலைமுறைகள் இணை போற்றும் பேரு
கண் நோக்கினார்